Assalamualaikum everyone. நுஹா, வஃபா, யூசுப், அம்னா 4 பேர் வந்திருக்கிறீங்க. அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே வலைக்கும் சலாம். ஓகே. ஸோ நான் யூசுஃபோட கதைச்சேன். மற்றது வந்து லாஸ்டா கிளாஸுக்கு வந்த ஆட்கள்ல நுஹாவும் அம்னாவும் வரல நினைக்கிறேன் கிளாஸுக்கு. இல்லையா அம்னா? ஓகே. ஸோ சாரி, யாரு? நுஹா வந்து உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களாமா ரைட்டிங் கொஷின்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல? நுஹா கேக்குதா? நுஹா, நீங்க பேசுறது கேக்குது இல்ல? ஓகே. அந்த இப்ப இன்னைக்கு வஃபா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. வஃபா இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது கொஸ்டின் நம்பர் 7. ஸோ நாங்க இன்ஷால்லா இதுல இருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். அம்னாம் நான் நினைக்கிறேன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு லிங்க் ஒர்க் பண்ணலன்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைக்கு தான் சரியா திருப்பி அனுப்பிப்பாங்க. பார்த்துட்டு அம்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே டீச்சர். ஓகே. ஸோ நான் இன்னைக்கு இப்போ நாங்கள் எங்களை இந்த கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்போ என்ன ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்ண போறேன். விலங்கல்லண்டா சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்லைட் ஒன்று கிளியரா விளங்குதா? டெஸ்ட் 7 ரீடிங் கம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு போட்டது. ஓ மேடம். ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து கொஸ்டின் நம்பர் 7, டெஸ்ட் நம்பர் 7. உங்களோட ஜிசி ஓ லெவல் பேப்பர் பார்ட் 1ல டெஸ்ட் நம்பர் 7. டெஸ்ட் நம்பர் 7 வந்து ஒரு ரீடிங் டைப் கொஸ்டின். ரீடிங் டைப் வர நேரம் அது மெயினா கம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் தான் இதுல வரப்போகுது. ஸோ ரீடிங் டைப்ல டிஃப்ரெண்டான ரீடிங் டைப்ஸ் இருக்குது. நாங்க இதுக்கு முந்தையும் ரீடிங் டைப்ஸ் பார்த்துக்கிறோம். fill in the blanks வந்து இருக்குது, பிக்சர்ஸ் வந்து அதுல நம்பர்ஸ் போட்டு நம்பர் டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2 இதெல்லாம் ரீடிங் அண்ட் வொக்காபுலரிக்கு சம்பந்தப்பட்டது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீடிங் கொஸ்டின்ஸ் வரும். அதுல டெஸ்ட் நம்பர் 7ல எது வரப்போகுதுன்னு சொன்னா ஒரு சில புக்ஸ் ஸ்டோரிஸ் இல்லைன்னு சொன்னா ஏதாவது புக்ஸ்ல இருந்து எடுத்திருக்கிற சின்ன பேராகிராஃப் உண்டு, அப்படி தந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு முந்தையும் நாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிறோம். நாங்க நினைக்கிறேன் கொஸ்டின் நம்பர் 5ல பார்த்தோம். ஒரு சின்ன பேசேஜ் ஒன்று தந்து கேள்வி கேட்கிற மாதிரி. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொன்னா, கொஸ்டின் நம்பர் 5ல மெயினா ஒரு டேபிள் ஒன்று தந்து டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க, டேட்டா ஃபில் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் வந்தீங்க. ஸோ அதுல வந்து எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸை தேடி நீங்க அதுல அவங்க என்ன கேட்டிக்கிறாங்களோ அதை கேட்டிக்கிறதுக்குரிய எக்ஸாக்ட் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனை மட்டும் நாங்க எடுத்து ஆன்சர் பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு அனிமலை பத்தி கதைப்பாங்க, அந்த அனிமலோட நேம் என்னது கேட்டிருந்தாங்க, அதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணியிருப்போம். அதுல ஹேபிட்டட் என்னதுன்னு கேட்டிருப்பாங்க, அந்த ஹேபிட்டட்டை மட்டும் தேடி அதுல வாழிடம் என்னன்னு தேடி அதை மட்டும் நாங்க ஆன்சர் பண்ணியிருப்போம். இல்லைன்னா அதுக்குரிய ஸ்கின் கலர், ஃபெதர்ஸ்ல கலர்ஸ் என்னான்னு கேட்டிருப்பாங்க, அந்த ஃபெதர்ஸ்ல கலர்ஸை மட்டும் நாங்க தேடி ஸ்பெசிபிக் ஆன்சர், ஒரு பேராகிராஃப்ல ஸ்பெசிபிக்கா ஒரு ஆன்சரை தேடி தான் நாங்க ஆன்சர் பண்ணியிருப்போம். கொஸ்டின் நம்பர் 7ல என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான கம்ப்ரிஹென்ஷன் ஒன்று தான். ஸோ கம்ப்ரிஹென்ஷன் தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தாரேன். கம்ப்ரிஹென்ஷன் சொல்றது வந்து கிரகித்தல். தமிழ்ல நாங்க சொன்னா அதுக்கு சொல்றது கிரகித்தல்னு சொல்லி. ஸோ கிரகித்தல் பயிற்சின்னு சொன்னா சாதாரணமா எங்களோட லைஃப்ல நாங்க எவ்ரிடே, அதாவது நார்மலா எங்களோட லைஃப்ல நாங்க எப்பயுமே செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம் தான் இந்த கிரகித்தல்னு சொல்றது. அப்ப நாங்க எக்ஸாமுக்கு வர நேரம் மட்டும் தான் கம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்றோமான்னு கேட்டா அப்படி இல்லை. இப்ப நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசுற விஷயங்களை நீங்க கேட்டு அதை விளங்கி கொள்வது தான் கிரகித்தல்னு சொல்றது. அதாவது ஒரு ஆள் சொல்றதையோ கதைக்கிறதையோ இல்லாட்டி நாங்க எங்க ஒரு இடத்துல பாக்குற விஷயம் ஒன்றையோ வாசிக்கிற விஷயம் ஒன்றையோ
நாங்க பார்த்து அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத விளங்கி கொள்றது தான் கிரகித்தல். நான் பேசுறது கேக்குதா கிளியரா? மேடம். ஓகே, கேட்கலன்னா சொல்லுங்க. மைக் வந்து எனக்கு இங்க காட்டுது இல்ல, மைக் ஒர்க் பண்றது. நான் பேசுறது திடீர்னு கேட்காம போச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. ஓகே. சோ நாங்க கேட்கிற ஒரு விஷயத்தையோ பாக்குற ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி ரீட் பண்ற ஒரு விஷயத்தையோ பார்த்து அதுல இருந்து நாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது தான் கம்ப்ரிஹென்ஷன் சொல்றது. அப்ப உங்களுக்கு டெஸ்ட் ஒன்ல என்ன கேட்பாங்கன்னு சொன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின விஷயங்களை வச்சு கேள்வி கேட்பாங்க. இப்ப நீங்க இப்ப கிரேட் 10-11ல வராது, ஆனா 6 to 9 வரைக்கும் நீங்க படிச்ச கிளாஸஸ்ல வந்து லிஸ்னிங் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. டேர்ம் டெஸ்ட் பேப்பர்லயும் சரி இல்லண்டா கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிஸ்லயும் சரி லிஸ்னிங் டெஸ்ட்கள் நடந்துக்கும். லிஸ்னிங் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுப்பாங்க. என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிக்சர் ஒன்றோ மேப் ஒன்றோ தருவாங்க. டீச்சர் வந்து ரீட் பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் ஒன்று ரீட் பண்ணுவாங்க, டயலாக் ஒன்று ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ற நேரம் அந்த ரீடிங் அவங்க வாசிக்கிறத கேட்டு உங்களுக்கு தந்திக்கிற கொஸ்டனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. அப்ப காதால கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றது, அது ஒரு வகையான கம்ப்ரிஹென்ஷன். அது லிஸ்னிங் டைப்ல வரக்கூடிய ஒரு கம்ப்ரிஹென்ஷன். அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்க உங்களுக்கு ஒரு மூவி ஒன்று இல்லைன்னா ஒரு கார்ட்டூன் ஒன்று ஷார்ட் ஃபில்ம் ஒன்று காட்டுறோம். அதை காட்டி நாங்க சொல்றோம் இந்த ஷார்ட் ஃபில்மை பார்த்துட்டு அதுல அதுக்கு பிறகு நாங்க உங்கள்ட்ட கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லணும் சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அந்த ஷார்ட் ஃபில்மை வந்து நீங்க சும்மா பார்க்க மாட்டீங்க. இப்ப சாதாரணமா நாங்க படம் ஒன்று அப்படி பாக்குறேன்னு சொன்னா நாங்க எப்படி செய்வோம், சும்மா டிவிக்கு முன்னுக்கு போயிட்டு உட்கார்ந்து கொண்டு ஜஸ்ட் படத்தை பார்ப்போம். அதுல பாட்டு போகும், ஃபைட்கள் வரும், ஜோக்ஸ் வரும், சென்டிமெண்ட் சீன்ஸ் வரும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீன்ஸ் வரும். ஆனா நாங்க வந்து அதுல எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் மைண்டுக்கு எடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுடுவோம். இதுவே உங்களுக்கு வந்து சொன்னாங்கன்னு சொன்னா நீங்க வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு கூட நாங்க உங்கள்ட்ட கேள்வி கேட்போம், இந்த படம் சம்பந்தமா கேள்வி கேட்போம், படத்துல வர விஷயங்கள் சம்பந்தமா கேள்வி கேட்போம்னு சொன்னா நீங்க வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்ற நோக்கத்துல அந்த படத்தை பார்ப்பீங்க. படம்ல என்ன என்ன நடக்குது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்னென்ன சீன்ஸ் வருது, என்னென்ன பாட்டுகள் வருது, யார் யார் நடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க அந்த படத்துல டீட்டெயில்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டே தான் போவீங்க. அப்ப அதுக்கு தான் சொல்ற கிரகித்தல் இல்லாட்டி கம்ப்ரிஹென்ஷன் சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஒரு முறை தான் உங்களுக்கு அந்த படத்தை நாங்க காட்டுவோம், அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டா நீங்க திருப்பி அந்த படத்தை பார்க்க இயலாது, நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் ரீடிங் டைப்லயும் இது. ஸோ லிஸ்னிங்ல கிரகித்தல் நீங்க செஞ்சுக்கிறீங்க, கம்ப்ரிஹென்ஷன் செஞ்சுக்கிறீங்க, விஷுவல்